அதாவது கடந்த காலத்தை நம்மளால பார்க்க முடியுமா? இப்ப நீங்க பாக்குற ஸ்டார்ஸ் வந்து இப்ப உண்மையாலுமே இருக்குமான்னு தெரியாது. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னோட பெயர் உமர். நான் இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 4 வருஷம் ஆகுது. நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட பெயர் சந்திரமௌலி. நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்தேன்னா, நான் ஒரு டைட்டில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கிறேன். நம்மளால் பாஸ்ட்டை பார்க்க முடியுமா? அதாவது கடந்த காலத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? இதுதான் கொஷின். இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இப்போ கடந்த காலத்தை பார்க்க முடியுமா அப்படின்றதுக்கு முடியுமா இல்லை முடியாதா? முடியும். ஓகே, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், முடியாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கடந்த காலத்தை எதுவாக வேணா இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். இப்போ அப்படி டைரெக்டாக லைவாக பார்க்கணும் நீங்கள் கடந்த காலத்தை. இல்லை, அது வந்து ரியல் டைம், அதாவது நேரலையாக பார்க்குற மாதிரி வராது. நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தது வந்து அது நேரலையாக வராது. இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக உங்கள் கண்ணால் டைரெக்டாக அங்கே நடக்கிறத நீங்கள் பார்க்குற மாதிரி கடந்த காலம். அது சிந்தனையில் உங்கள் இமேஜினேஷனில் வந்துடும். அது நேச்சுரலாக உங்கள் முன்னாடி இருக்கணும். அதாவது நீங்கள் பார்க்குறத அவங்களும் பார்க்கணும் இல்லைங்களா? வேற யாராச்சும்? ஆக்சுவலி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் வானத்தில் பார்க்குறோம் நம்ம அதை. ஸோ நம்ம கடந்த காலத்தை வானத்தில் பார்க்குறோம். நம்மளோட கடந்த காலம் இல்லை, பட் கடந்த காலத்தை நம்ம வானத்தில் பார்க்குறோம். ஸோ எப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் டார்ச் லைட் ஆன் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரியுதுங்களா? கட்டுங்களா? ஸோ டார்ச் லைட் நான் இங்கேருந்து ஆன் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இப்போது நான் இப்போ மிட் நைட், எந்த ஒரு லைட்டுமே இல்லை, நீங்கள் 1 கிலோமீட்டர் இல்லை, உங்களிருந்து நான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கேன். நான் டார்ச் லைட் ஆன் பண்ணுறேன், உங்களால் பார்க்க முடியுமா? 1 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த லைட்டுமே இல்லை. நல்லா இப்போ இந்த டார்ச்சை விட்டுருங்க, இது கொஞ்சம் டிம்மாக இருக்கும். நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறேன், பார்க்க முடியும். ஆமா, ஸோ நம்ம அதே மாதிரி 1 கிலோமீட்டர் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும், 10 கிலோமீட்டர் இருந்தாலும் பார்க்க முடியும். இப்போ இது எல்லாமே ஆக்சுவலி லைட்டுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு. இப்போ நான் எப்படி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற லைட்டை உங்களால் பார்க்க முடியுதோ, அந்த மாதிரி லைட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 1 செகண்டுக்கு அதால் 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அதால் போக முடியும். இப்போ நம்ம எப்படி இப்போ நான் பைக்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸு. அந்த மாதிரி ஒரு 1 ஹாரில் 100 கிலோமீட்டர் போக முடியும். அந்த மாதிரி லைட்டால் 1 செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் போக முடியும். ஓகேங்களா? எதனால் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து லைட் அடிக்கிறேன், உங்களால் பார்க்க முடியும். அதாவது டக்குன்னு பார்க்க முடியும், உடனே பார்க்க முடியும். ஆனால் இதுவே நான் வந்து 6 லட்சம் கிலோமீட்டரில் தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லைட் காமிக்கிறேன். அது ஆக்சுவலி பாசிபிள் இல்லை, பட் ஏன்னா நடுவில் மழைலாம் இருக்கும், கடல், அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் 6 லட்சம் கிலோமீட்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைட் நான் காமிக்கிறேன். எல்லா லைட்டுக்கும் ஒரே ஸ்பீடு தான். அது டிம்மான நம்ம ஃபோன் லைட்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் லைட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பீடு தான். ஸோ 6 லட்சம் கிலோமீட்டரை இப்போ பாருங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டரை 1 செகண்டில் கிடக்கும் அப்படின்னா 6 லட்சம் கிலோமீட்டரை எத்தனை செகண்டில் கிடக்கும்? 2 செகண்ட். இப்போ அதுவே நீங்கள் ஒரு 30 lakhs வச்சுக்கோங்களேன். இப்போ 30 lakhs இருக்கிறத அப்போ இன்டூ 10 போட்டால் 10 செகண்ட். ஓகேங்களா? அப்போ இப்போ சொல்லுங்க, 30 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நான் லைட்டை காமிக்கிறேன். அது நீங்கள் பார்க்கும் போது அது நிகழ்காலத்தில் இருக்குமா, கடந்த காலத்தில் ஆரம்பிச்சதா இருக்குமா? கடந்த காலத்தில். ஏன்னா அந்த லைட் ஆரம்பிச்சு 10 செகண்ட் கழிச்சு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரியல் டைம்ல நம்மளால கடந்த காலத்தை பார்க்க முடியும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சூரிய ஒளி நம்மளால உடனே பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சூரிய ஒளியை நம்மளால 8 நிமிஷம் 20 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்மளால பார்க்கவே முடியும்.
8 minutes 20 seconds ஆகும். சூரிய ஒளி வந்து ஒரு ஹியூமனால இங்க இருந்து எர்த்ல இருந்து சன்லைட்டை பார்க்கணும்னா 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகும். அது அங்க ஆரம்பிச்சு 8 நிமிஷம் ஆனாதான் நம்மளுக்கு இங்க அந்த ஒளியே தெரியும். ஏன்னா அதுக்கு நம்ம சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுவுல வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிலாம் இல்லை, அது பல்லாயிரம் கோடி கணக்குல வந்து டிஸ்டன்சஸ் இருக்கு. அப்ப என்னதான் இருக்கிறதுலே ஸ்பீடானது வந்து லைட்டு தான். லைட்டே இருந்தா கூட அது கிட்ட வரதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகுது? 8 நிமிஷம் ஆகுது. மூணு அது மாதிரி தான் எக்ஸ்ட்ராவா 8 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா 1.28 செகண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அப்போ 8 நிமிஷம் 21 செகண்ட் சம்திங். மூணோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கிட்ட வர்றதுக்கு. ஆமா, இப்ப நம்ம நோம்பே திறக்கணும். ஆமா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லைட் இருக்கோ அதை டிஸ்டன்ஸை வச்சு உங்களுக்கு அது டிலே இருக்கும். நம்ம நோம்பு திறக்கிறதே வந்து சூரிய ஒளி மறைஞ்சு 8 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம நோம்பு திறக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இது வந்து இப்போ 8 நிமிஷம்ன்றது உங்களுக்கு சின்னதாக தெரியும், 8 நிமிஷம் தானே இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் இப்போ நம்ம வானத்தில் பார்க்குற ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. பட் ஆனால் அதோட ஒரிஜினல் சைஸ் வந்து சூரியனோட சின்னதாகவும் இருக்கு, சூரியனோட பல்லாயிரம் மடங்கு பெருசாகவும் இருக்கு. அப்ப அவ்வளோ பெரிய நட்சத்திரமே ஒரு சின்னதா தெரியும் போது அப்ப அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், கரெக்டுங்களா? சன் நம்மளுக்கு நல்லா பெருசா ரவுண்டா தெரியுது, அதுவே 8 நிமிஷம் ஆகுதுன்னா ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு டாட் அது வந்து பல்லாயிரம் கோடி கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும். அதை வந்து லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் இயர்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இப்போ ஒரு 60 கிலோமீட்டர், இப்போ எங்க வீட்டுல இருந்து இங்க ஒரு 60 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். நான் 1 hourல இங்க வந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன அர்த்தம்னா, நான் 1 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் வரலாம்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அப்ப 60 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீட்ல வந்தாதான் நான் 1 hourல இங்க வர முடியும். லைட் இயர்னா என்னன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா நான் 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் ஹார்ஸ் அந்த ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த ஆக்சுவலி அவ்வளோ ஸ்பீட்ல நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா போனீங்கன்னா தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கடக்க முடியும். அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நம்ம டைனோசர்ஸ் வந்து நம்ம உலகத்துல வாழ்ந்தது வந்து ஒரு 252 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகேங்களா? இப்போ நம்ம எர்த்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க ஒரு எர்த் இருக்கு, இதுதான் நம்ம எர்த், ஓகேங்களா? நம்ம எர்த்தை விட்டுருங்க, நம்ம வேற ஒரு பிளானட்ல இருக்கோம், அது வந்து இங்க ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து 252 மில்லியனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 252 மில்லியனா இருந்துச்சு அப்படின்னா அங்க இருந்து நம்ம டெலிஸ்கோப்ல பார்த்தோம்னா இங்க டைனோசர்ஸ் அவங்களால பார்க்க முடியும். எதனாலனா இங்க டைனோசர்ஸ் இருந்ததா அவங்களால பார்க்க முடியும்னா இங்க இருந்து அவங்களுக்கு அதை தெரியறதுக்கு 252 மில்லியன் இயர்ஸ் ஆகுது, புரியுதுங்களா? இப்ப எப்படி நம்ம வந்து 30 lakhs கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நம்மளுக்கு அந்த லைட் வர 10 செகண்ட் ஆகுதோ, எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோ அவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அவங்களால நம்மளுக்கு இப்போ சப்போஸ் ஏலியன் சப்போஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால நம்ம பார்க்க முடியாத கடந்த காலத்தை, அதாவது டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்தை அவங்களால பார்க்க முடியும். இதுவே இன்னொரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் எர்த்துக்கும் ஒரு 66 மில்லியன், இது வந்து 252, இது ஜஸ்ட் 66 வச்சுக்கோங்களேன். அவங்களால டைனோசர்ஸ் அழியறத பார்க்க முடியும். ஏன்னா 66 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் ஆஸ்ட்ராய்ட்ஸால நம்ம எர்த்துல வந்து டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சது. ஸோ அவங்களால அந்த டைனோசர்ஸ் அழியறத பார்க்க முடியும். ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ் வந்து இப்போ நிகழ்காலத்துல அது இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது, அது அழிஞ்சு போயிருக்கலாம். ஸ்டார்ஸ் வந்து அழியும், அது பல்லாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல போயினா வெடிச்சிடும் அது. ஸோ சயின்டிஸ்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப நீங்க பாக்குற ஸ்டார்ஸ் வந்து இப்ப உண்மையாலுமே இருக்குமான்னு தெரியாது. இப்ப நீங்க பாக்குற ஸ்டார்ஸ் வந்து பல்லாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க உங்க கண்ணால கடந்த காலத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் குர்ஆன்ல ஒரு வசனத்தோட நான் சொல்றேன்.
இப்போ உங்களால ஒரு ஸ்டாரை, இப்ப இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாரை பாக்குறீங்க, நாளைக்கு அந்த இடத்துல அந்த ஸ்டார் இருக்குமா? மேபி இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? மேகம் வந்து அதை மூடி இருக்கும். அதனால வந்து நம்மளால அதை கணிக்க முடியாது. அதாவது இந்த ஸ்டாரை வச்சு பண்ணாம அதோட லொகேஷனை வச்சு நம்ம பண்ண கரெக்டா வருமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்னா நாளைக்கும் நான் இங்கேயே இருப்பேனான்னு சொல்ல முடியாது. ஆனா நான் என்னோட லொகேஷனை வச்சு நான் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல நான் தாம்பரத்துல இருக்கேன், நாளைக்கு வந்து குரோம்பேட்ல இருப்பேன். அந்த மாதிரி லொகேஷனை வச்சு சொன்னா மாறாது. ஸோ குரான்ல ஒரு வசனத்துல இறைவன் என்ன சொல்றான்னா, நான் அந்த வசன நம்பர் சொல்றேன். 56வது அத்தியாயத்துல 75வது வசனம். அதுல நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்னா, தென் ஐ ஸ்வேர் பை த செட்டிங் ஆஃப் ஸ்டார்ஸ். அந்த நட்சத்திரத்தினோட அமைப்பை வச்சு நாங்க அதை சாட்சியா வச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா, அதோட லொகேஷனை, ஸ்டார்ஸோட லொகேஷனை கரெக்டா வச்சாதான் அந்த ஸ்டார்ஸை நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அதை லொகேஷனை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார் நாளைக்கு எங்க இருக்கும், இல்ல ஒரு பல்லாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் எங்க இருக்கும், உயிரோட இருக்குமான்னு கூட தெரியாது. ஸோ எல்லாம் வந்து இதுல அதோட லொகேஷனை வச்சு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. நாங்க இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதோட லொகேஷனை வச்சு பார்ப்போம். ஒவ்வொரு இதுவும் அந்த லொகேஷன் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது எங்களுக்கு அதோட மூவ்மெண்ட்ஸ் தெரியுது, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு வசனமா. ரெண்டாவது, இப்போ நீங்க பாக்குற ஸ்டார்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னா, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் அது அதே டிஸ்டன்ஸ் இருக்காது, அது 2000 லைட் இயர்ஸா மாறலாம். எதனாலனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பிரபஞ்சத்தை நம்ம அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது விரிவு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சயின்டிஸ்டும் ப்ரூவ் பண்றாங்க. யூனிவர்ஸ் வந்து எப்பயுமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் குறையவும் வாய்ப்பு இருக்கு, நம்ம உலகத்துக்கிட்ட வரவும் வாய்ப்பு இருக்கு, அது வெகு தூரத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதுதான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளால ரியல் டைம்ல கடந்த காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளே அறியாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. குர்ஆன்ல இந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ நான் அந்த வசனத்தை நான் நார்மலா சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, அது அந்தந்த டைம்ல அல்லாஹ் புரிய வைப்பாங்க. அந்த ஒவ்வொரு வசனத்தை வந்து நீங்க ஒரு தடவை படிச்சா புரியாது, இன்னொரு தடவை படிச்சாலும் உங்களுக்கு புரியாது. ஆனா அந்த சமயம் வரும்போது உங்களுக்கு அந்த வசனத்தை அல்லாஹ் தெளிவாக்கி வைப்போம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இந்த குர்ஆனை படிங்க, உங்களுக்கு நிறைய கேள்வி வரும், அதுக்கான பதில் இதுலயே இருக்கும். உங்களுக்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கும்னா இதுல படிங்க. இதுல ஆக்சுவலி சயின்டிஸ்ட் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே இதுல ஆல்ரெடி ப்ரூவனா இருக்கு. 1400 இயர்ஸ் பிஃபோர் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா, அதுவும் எந்த ஒரு பிழை இல்லாம சொல்ல முடியும்னா அது இறைவன் அவருக்கு அருளிய வழியா தான் இருக்குமே தவிர இருக்காது. வாய்ப்பை இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.